சென்னை புறநகர் மாவட்டம் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குன்றத்தூர் கிழக்கு ஒன்றியம் பரணிபுத்தூர் ஊராட்சி அதிமுக சார்பில் பரணிபுத்தூர் தனியார் மண்டபத்தில் கழக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட பிரதிநிதி இளவரசி நாகப்பன், எம்ஜிஆர் மன்ற மாவட்ட துணை செயலாளர் நாகப்பன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KP கந்தன் கலந்து கொண்டு கழக வளர்ச்சி பணிகள், பூத் கமிட்டி, எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா ஏற்பாடுகள் உள்ளிட்டவை தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். கூட்டத்தில் குன்றத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் KP ஏசுபாதம், மாவட்ட மாணவரணி செயலாளர் ANE பூபதி, கிளை கழக செயலாளர்கள், மகளிர் அணியினர், கழக முன்னோடிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எம்ஜிஆருடைய பிறந்த நாளை சிறப்பாக ஏற்பாடு செய்து 19 கிளை இருக்குது. 19 கிளை கழக செயலாளர்களை கூட்ட வச்சு அங்கங்க கொடிக்கம்பங்களை ஏற்றி சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று நாகப்பன் தான் இதற்கு தலைமையேற்று செய்ய வேண்டும். நாகப்பனும் இளவரசியும் இந்த 19 கிளையிலையும் இருந்து அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை அனைத்து ஏற்பாடு செய்து தரணும். கொடிக்கம்பை இல்லையா, கொடிக்கம்பை ஏற்பாடு செய்து தர வேண்டும். அதே போல கொடி ஏற்பாடு செய்ய அங்க என்னென்ன இந்த 19 கிளைகளுக்கும் வாழ்ந்தது புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாள் 24ஆம் தேதி வரைக்கும், பிப்ரவரி 24, அதையும் சிறப்பாக இதே போல கொண்டாட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது எதற்காக இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து உங்களை எல்லாம் சந்திக்கின்றோம். நியூ இயர் பிறந்தது வருகிறது, பொங்கல் வருகிறது. இதையெல்லாம் உங்களை பார்த்து உங்களுக்கு வாழ்த்து சொல்வதற்கு வருகை தந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் பூத் கமிட்டி, மகளிர் கமிட்டி, இளைஞர் இளப்பெண்கள் கமிட்டிகளை அமைக்க தர வேண்டும் சொன்னாரு. அந்த ஆணையை ஏற்று இந்த பரணிபுத்தூரில் இருக்கிற 18 பூத்துகளும் சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்தார்கள். இளவரசியும் நாகப்பன் மற்ற கிளைக்கழக செயலாளர்கள், அனைத்து கிளைக்கழக செயலாளர், கழக நிர்வாகிகள், முன்னோடிகள் அனைவரும் ஒன்றாக செயல்பட்டு அதை பூர்த்தி செய்து கொடுத்திருக்கிறது. அதை எதற்காக அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று அண்ணன் உத்தரவிட்டாரா, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பகுதிகளில் அதிக வாக்குகளை பெற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். அதுக்காக தான் இந்த கூட்டு கமிட்டி. அந்த நோக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில அண்ணன் எடப்பாடி அவர்கள் யாரை நிறுத்தினாலும் நீங்கள் அதை நீங்களே நிற்பதற்கு சமமாக எண்ணிக்கொண்டு உங்களுடைய பணி சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த 18 பூத்துகளில் அதிக வாக்குகளை பெற்றுத் தர வேண்டும் என்று இந்த கழக நிர்வாகிகள் உங்களிடம் அனைவரிடம் அண்ணன் எடப்பாடி உத்தரவு பெற்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தோம், சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தோம், அதே போல உள்ளாட்சி தேர்தலில் தோல்வியடைந்தோம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம அது போன்ற தோல்வி அடையக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கையோடு தான் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இது போன்ற ஒரு களப்பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து என்னை போல மாவட்ட கழக செயலாளர் தமிழ்நாடு முழுவதும் கிளைக்கழக செயலாளர்களை சந்தித்து நானே சொன்னதாக சொல்ல வேண்டும் என்று உங்களிடத்திலே என்னை அமைத்து உங்களிடத்திலே இதனுடைய கழக நிர்வாகி பணிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதுக்கு இணங்கியே தான் இன்றைக்கு நாங்கள் வருகை தந்து உங்களிடத்திலே வாக்குகளை மக்கள் அளிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அதிமுகவுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் அதை பயன்படுத்திக் கொண்டு மக்களிடத்திலே ஒற்றுமையாக நம்ம கழக நிர்வாகிகளை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மக்களிடத்திலே எடுத்து சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவல நிலைகளை, அவர்களுடைய அராஜகத்தை, அவர்களுடைய ஊழலை, அவர்கள் என்னென்ன நாட்டு மக்களுக்கு துரோகத்தை செய்கிறார்களோ அதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்லி தலைவருடைய ஆட்சி எப்படி இருந்தது, அம்மாவுடைய ஆட்சி எப்படி இருந்தது, அண்ணன் எடப்பாடி அண்ணனுடைய ஆட்சி எப்படி இருந்தது, அதையெல்லாம் கோடிட்டு காட்டு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நிலைமைக்கு ஆட்சியை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், மக்களுக்கு விரோதமான ஆட்சியை செய்து தந்திருக்கிறார்கள்.
அதையெல்லாம் மக்கள் விரோதத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று மக்கள் தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் அதை பயன்படுத்தி மக்களை ஒன்று திரட்டி இதையெல்லாம் ஒரு புரட்சியாக, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாளில் நம்ம அனைவரும் சபதம் ஏற்று வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நம்ம ஒன்றிய கழக செயலாளர் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள், கிளை